நம்ம எங்கே வந்துருக்கீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சில பாம்பன் பிரிட்ஜ் மேப் மோடு தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த மேப் மோடு க்ரியேட் பண்ணது வந்து டீம் ஹரிஹரன். அந்த அவர் தான் அந்த யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் பண்ணாங்க. க்ரியேட் பண்ணது அவர் தான். இந்த மேப் மோட் டவுன்லோட் லிங்க்கு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் பாஸ்வேர்டு இருக்கும், அதையும் பார்த்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சில ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இது இந்த பஸ்ஸுக்கு வந்து ஆண்டவர் அப்படின்ற டூரிஸ்ட் பஸ் தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த பஸ் மோட் வீடியோ லிங்க்கு டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை நம்ம யூடியூப் சேனலில் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து தீர்த்தகிரி முருகன் ஆலயத்துக்கு வந்து அந்த பஸ்ஸு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் அந்த பஸ் மோட் வந்து அதில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம பஸ் எடுக்க போவோம். பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்ஜை பார்த்துட்டு ஒரு சொரவான் அடிச்சிருப்போம் கைஸ் பஸ்ஸை. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பட் நெக்ஸ்ட் என்ன பஸ் மோட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பஸ் மோட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். இந்த பஸ் மோடு எப்படி இருக்குன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தலைவா பஸ் மோடு வந்து இருக்குது, அதையும் நான் வந்து போடுறேன். ஏற்கனவே போட்டிருப்பேன், அது வேணாலும் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஈசா டெம்பிளுக்கு வந்து கொடுத்துருப்பேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தனியாக வீடியோ வேணுனாலும் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது வந்து பெட்ரோல் பங்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்கு, ஹெச்பி கேஸ் பெட்ரோல் பங்கு. அதனால் இன்றைக்கி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எண்டில் போய்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் முடிக்கும். நான் பஸ் ஸ்டாண்டில் முடிச்சிருக்க மாட்டேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ பாம்பன் பிரிட்ஜுக்குள்ளே வந்திருப்பேன். அதனால் அதோடைய வீடியோ முடிச்சிட்டேன். சரி கைஸ், நம்ம வந்து பாட்டு போட்டுட்டு வண்டி விட்டுருவோம். இதில் வந்து ரயில் தண்டவாளம், அப்புறம் ஸ்பீடு பிரேக்கரு எல்லாமே நிறையா இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். பேரிகார்ட்ஸும் இருக்குது, பார்த்து நீங்கள் பஸ்ஸில் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இருக்குது கைஸ். பாஸ்வேர்டு வந்து அந்த வீடியோ மேப் மோட் லிங்க்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே மேப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை க்ரியேட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. சரி கேஸ், இந்த பஸ் மோட் டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இந்த தண்டவாளத்தில் பஸ் ஏறுது பாருங்களேன், இவ்வளோ நம்ம ஒரிஜினலாக ஸ்பீடு பிரேக்கில் ஏற மாதிரி இருக்கும். தண்டவாளத்தில் ஏறுது. அப்புறம் வந்து தண்டவாளத்தில் பஸ்ஸு ஓட்ட முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஓட்ட முடியுமா நான் ட்ரை பண்ணேன். சும்மா ட்ரை பண்ண முடியுதான்னு பார்த்தேன். அது வந்து ட்ரை பண்ண முடியல கேஸ், மாட்டிக்குது ஒரு சில இடத்துல மாட்ட முடியல, நல்லா போகுது. அதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாலாம் போக முடியாது கேஸ். ஏன்னா அந்த பாலத்தில் வந்து போனோடனே பஸ் வந்து கீழே விழுந்துப்படுது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் அதனால் கொண்டு போக முடியல. இப்போ வந்து ஸ்பீடு வந்துருச்சு. இப்போ வந்து லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. அதுக்காக ஸ்ட்ரைட்டாக போனால் பேரிகேட்ஸ் ஒரு 2 இடத்துல வரும். அப்புறமேட்டு ஸ்பீடு பிரேக்கர் வரும். ஸ்பீடு பிரேக்கர் தாண்டோன்னு பாருங்கள், நான் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் சுற்றி. நம்ம வந்து பாட்டு போட்டுருவோம். சரி கைஸ், தேங்க்யூ கைஸ். DJ Vishnu exclusive mix.
Vishnu Entertainment. அந்த ட்ரெயின் கப்பல் வந்தால் மேலே தூக்குற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த பக்கம் நான் இப்போ காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கள் கைஸ், அந்த இடத்துல இருக்குது. அந்த சென்டரில் தான் தூக்குவாங்க. தூக்குனா இந்த பாலத்துக்கு அடியில் தான், அந்த பாலத்துக்கு அடியில் ட்ரெயின் இது கப்பல் அடியில் போகும். இதில் வந்து நம்ம நிற்கிற பாலம் வந்து அதோட ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மள்ட்ட வந்து தூக்க மாட்டேங்க. ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கைஸ். அது ஓடுற ட்ரெயின் வந்து போகிற மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ போட்டப்போ வந்து இந்த பழைய பாலம் வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி, க்ளோஸில் இருக்க மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் அவர் வந்து பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த பாலம் வந்து ஓப்பனில் இருக்குது. அந்த பாலமும் இதில் ஆட் பண்ணியிருக்காரு பாருங்கள். நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு கைஸ், செம்மையாக இருக்கு. ஆனால் உண்மையிலுமே இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும் கைஸ். திறமைனா என்ன, எவ்வளோ திறமை வேணும் கைஸ். அதுக்கு டைம் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணி இது பண்ணோம். இந்த பஸ், இந்த ஆண்டவர் பஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். கிளியராக பார்த்துக்கோங்க, நான் க்ளோஸில் இப்போ காமிச்சிருக்கேன். சரி கைஸ், நம்ம பஸ் எடுத்துகிட்டு போவோம். போட்ட எஸ், ஹேண்ட் பிரேக்கில் இருக்க ஹேண்ட் பிரேக் எடுத்துருவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காரு, மேலே கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் கஷ்டப்படலாம் தேவையில்ல. அவர் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணி இஜெட்ஹெச்ஆர் ஆப்னு ஒன்று இருக்குது. புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இஜெட்ஹெச்ஆர் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா
பாம்பன் மேப் பிரிட்ஜ் மேப் மோடுன்னு இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். அதாவது லாங் ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அவர் பாஸ்வேர்டு அந்த வீடியோவில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அவரோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் போடும்போது பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வந்து காப்பி பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்ஸுன்ற ஃபைலில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம பஸ் நியூஸோட மோட்ஸ்குள்ளே வந்து வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த மோட் நான் முன்னாடி சொன்னேன். இந்த பஸ் மோட் வந்து நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்கேன். தீர்த்தகிரி முருகன் ஆலயத்தில் வீடியோ டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டவுன்லோட் லிங்க் பார்த்துட்டு அந்த அதில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை மோடு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து கீழே வந்துட்டோங்க. மேலேருந்து சரியாக ஓட்ட முடியாமல் கீழே வந்து பஸ் வந்து வந்துடுச்சு. இப்போடா பஸ் மேலேருந்து கீழே வந்து ஒன்றுமே அப்படி நின்றுச்சுன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி நின்றுச்சு. அது எனக்கு எப்படின்னு தெரியல. அதுதான் நம்மளோட சாகசம். பஸ்ஸு வந்து நான் வெளியே எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வெளியே எடுக்க முடியல. நம்ம மட்டும் நிறுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் கீழே அங்கே பஸ் கைஸ். அந்த பாம்பன் பாலம் ரயில்வே வந்து இப்படி வந்து வளைஞ்சி இப்படி வரும். அப்புறமேட்டு வந்து இந்த நம்ம இது கீழே இருக்கிறது தான், அதான் நம்மளுக்கு மேலே இருக்கிறது வந்து அந்த பாலம். நான் வர முடியாது அப்படின்னு நினச்சேன். அப்படியே இதனால் போகலான்ட்டு நினச்சிட்டு விட்டேன். சரி அப்படியே போக முடியல அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். அந்த புது பாலம் தான் இப்படி வந்து அடியிலேருந்து வளைய மாட்டேது கைஸ். நான் இன்னும் போனதில்லை, ராமேஸ்வரம் போனதில்லை. நீங்கள் போயிருந்தால் இப்படி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். எல்லா ஃபோனுக்குமே ஆக்டிவேட் ஆகும். கொஞ்சம் 4GB கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. அப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நெக்ஸ்ட் என்ன பஸ் மோட் போடலான்ட்டு நம்ம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இறங்கி போயிட்டு அதெல்லாம் காமிக்கிறேன். எப்படின்னு இன்னும் பாருங்கள், போய் பார்க்கலாம். இறங்கியாச்சு. இன்னும் போட நீங்கள் சுற்றி இங்கே பார்த்துருக்கேன். ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டுக்கிட்ட போயிட்டு பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு. போடலாம். ரைட். இந்த போர்டு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கேமரா போட்டு வச்சுருக்கோம். என்னென்னு போட்டுருக்கோம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். படிச்சுக்கோங்க. எனக்கு என்னென்னு சரியாக தெரில. நீங்களே படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். இதுதான் கைஸ் அந்த பழைய பாலம் இங்கே இருக்குது. அதை தாண்டி அந்தாண்ட புது பாலம் இருக்குது. ஐயோ, இங்கே இருக்குது கைஸ் பழைய பாலம். நான் மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கு தானே மேலே இருக்கிறது வந்து நம்ம வந்த பாலம். அது கீழே இருக்கிறது வந்து இந்த பழைய பாலம். இந்தாண்ட இருக்கிறது வந்து புது பாலம். உங்களுக்கு தெரியுதா கைஸ்? அது வந்து அந்த கப்பல்லாம் போகிறது அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து என்ன எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அழகாக இருக்கேனா இல்லை கேவலமாக இருக்கேனா? நம்ம ஓட்டு வந்து பசங்க நிற்கிது. நம்ம வந்து பாலம் மேலே இருக்குது. சரி கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேட்டு எல்லா வீடியோ வரணும்னா நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.